அதெல்லாம் மறந்து நான் வந்து போட்டிகள் ஆரம்பமாக இருக்கிறது. போட்டிகள் முதலாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சுகிறது. விளையாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒன்றில் ஆரம்பித்திருக்கிறார்கள் ANCO அணியினர். முதலாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சுகிறது. ஒரு ஓட்டத்தினை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். முதலாவது ஓவரின் இரண்டாவது பந்து வீச்சுகிறது. அடிதாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. இரண்டு பந்து வீச்சு பிரதி நிறைவு கண்டிருக்கிறது. இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் ANCO அணியினர். மூன்றாவது பந்து வீச்சு பிரதி. முதலாவது ஓவரின் மூன்றாவது பந்து வீச்சு பிரதி. ஓட்டங்களுக்கான வாய்ப்பு. இரண்டு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் ANCO அணியினர். 3 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவு கொண்டிருக்கிறது. முதலாவது ஓவரில் முதலாவது ஓவரின் இறுதி 2 பந்து வீச்சு பிரதிகள். முதலாவது ஓவரில் 4வது பந்து வீச்சு பிரதியிலும் அடித்தாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்டிருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 5. முதலாவது ஓவர் 4 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவு கொண்டிருக்கிறது. முதலாவது ஓவரின் இறுதி பந்து வீச்சு பிரதி இது. முதலாவது ஓவரின் இறுதி பந்து வீச்சு பிரதி இது. விளையாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான எச்சரிப்பு. நிச்சயமாக இரண்டாவது ஓட்டமும் பூர்த்தி செய்யப்படுகிறது. அனுப்பப்பட்டிருக்கின்ற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7. முதலாவது ஓவர் நிறைவு வந்திருக்கிறது. எவ்வித ஆட்டங்களும் பெற்று இதுவரை ANCO அணியினர் பெற்றிருக்கின்ற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7. ஒரு ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. எந்தவித ஆட்டமிழப்பு பெற்று இரண்டாவது இரண்டாவது ஓவரின் முதலாவது பந்து வீச்சு பிரதி. நிவர்த்திகரமான பந்து வீச்சு பிரதி. மணிகவும் அகல பந்து வீச்சு பிரதி நடுவர் செய்தி சிவபுரியாக்க மற்றும் ஒரு அனுப்பப்பட்டிருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. ஒரு ஓவர் நிறைவு கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஆட்டமிழப்பு இருந்து விளையாடப்படுகிறது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அனுப்பப்பட்டிருக்கின்ற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9.
இரண்டாவது ஓவரில் முதலாவது பந்து வீச்சு பிறகு நிறைவு கொண்டிருக்கிறது. ஆட்டம் நடத்தப்பட்டு இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பந்து வீச்சு பிறகு நிறைவு கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஓவரில் இரண்டாவது பந்து வீச்சு பிறகு நிறைவுக்கு வந்திருக்கிறது. எந்த விதமான ஆட்டங்களுக்கு முன்பு இரண்டாவது ஓவரில் மூன்றாவது பந்து வீச்சு பிறகு பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயம். இரண்டாவது ஓட்டத்துக்கான திருப்பு அடைக்கப்படுகிறது. அடுத்த மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12. இரண்டாவது ஓவரின் மூன்றாவது பந்து வீச்சு பிறகு நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த விதமான ஆட்டத்தில் புரிந்து இதுவரைக்கும் மேன்சியை அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12. பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கான பிடிப்பு இல்லை அடைக்கப்படுகிறது. அடைப்பட்டிருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13. இரண்டாவது ஓவர் இறுதி பந்து வீச்சு பிரதியீடு. இரண்டாவது ஓவரின் இறுதி பந்து வீச்சு பிரதியீடு. வெற்றிகரமான பந்து வீச்சுகிறது. எதுவிதமான ஓட்டத்தில் அடைப்பட்டிருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13. 2 ஓவர்கள் நிறைவு கொண்டிருக்கிறது. 8 விதமான வீச்சு நடத்தப்பட்டது. முதலாவது பந்து வீச்சு பிரதியிலே ஆட்ட பிள்ளைகள் ஏறிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது ஓவரில் இரண்டாவது பந்து வீச்சு பிரதி நிகழ்த்தப்படுகிறது. புதிய துடுப்பாட்ட வீரர் மைதானத்தில் தற்போது ஏஎன்சி அணியினுடைய புதிய துடுப்பாட்ட வீரர் இரண்டாவது பந்து வீச்சு பிரதி
21 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அகலப்பந்து வீழ்த்தப்படுவது என மூன்றாவது ஓவரில் ஒரு இறுதிப்பந்து வீழ்த்தப்படுகிறது. இரண்டாவது நேரத்தில் 2 ஓட்டங்கள் பிடித்து செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டம் பெறப்பட்ட நிலையிலே இரண்டாவது விக்கெட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அனுப்பித்திருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 23. மொத்தமாக 23 ஓட்டங்களை பெற்றிருக்கின்ற ஏஎன்சி அணியினர் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 3 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட நிலையில் 3 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 4வது ஓவரின் முதலாவது பந்து வீழ்த்தப்படுகிறது. இறுதி ஓவரின் முதலாவது பந்து வீழ்த்தப்படுகிறது. வெற்றி இலக்கை இறுதி ஓவரின் முதலாவது பந்து வீழ்த்தப்படுகிறது. அளித்தாளப்படுகிறது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்படுகிறது. 2வது ஓட்டத்துக்கான எச்சரிப்பு. நிச்சயமாக 2வது ஓட்டத்திற்கு 3வது ஓட்டத்திற்கான எச்சரிப்பு மறுக்கப்படுகிறது. நடைபெற்ற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25. இறுதி ஓவரின் 2வது பந்து எச்சரிப்பு மறுக்கப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்தில் நடைபெற்றிருக்கும் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26. இறுதி ஓவரில் 2 பந்து வீழ்த்தப்படுகிறது. 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இறுதி ஓவரில் 4வது பந்து வீழ்த்தப்படுகிறது. ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 40 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது.
இறுதி ஓவரின் இறுதி பந்து வீச்சு பிரதி இது. இறுதி ஓவரின் இறுதி பந்து வீச்சு பிரதி இது. அவர்கள் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொண்டு அணியிலிருந்து ஒருவர் அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான போலிங் எடுத்துக் கொள்வதற்காக இறுதி ஓவரில் இறுதி பந்து வீச்சு பிரதி வெற்றி இலக்கை தீர்மானிக்கின்ற இறுதி பந்து வீச்சு பிரதி. உங்களுடைய ஆட்டம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்ப்போம். காணப்படுகிறது மற்றொரு ஓட்டம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடைபெற்றிருந்த மொத்த ஓட்ட எண்ணிக்கை 41 ஓட்டம். அனைத்து ஒவ்வொருவரும் இறுதி பந்து வீச்சு பிரதி. மற்றொரு அகல பந்து வீச்சு பிரதி. 42 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. இறுதி பந்து வீச்சு பிரதி. பொறுத்திருந்து பார்த்தோம். மற்றொரு அகல பந்து வீச்சு பிரதி. மற்றொரு ஓட்டம் 43. இறுதி பந்து வீச்சு பிரதி. நாற்பத்தி 44 என்ற வெற்றியில துணைப்படுத்த வேண்டும் KRB அணியினர். பார்க்கலாம். 7வது நிறைவுக்கு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போட்டி இடம்பெற காத்திருக்க தயவு செய்து KRB அணியினர் துடுப்பாட்டத்தினுடைய அணிகளுடைய வீரர்களை அனுப்பி வைங்கள். அத்தோடு ANC அணியினர் களத்தரப்பில் உள்ள வீரர்களை உடனடியாக மைதானத்தில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். என்ற வெற்றியிலக்கை நோக்கி நிலைப்படுத்த வேண்டும். KRB அணியினர் குறிப்பிட்டு பார்க்கலாம். 20 பந்துவீச்சு பிரதிகளுக்கு 44 ஓட்டங்கள் பெற வேண்டும்.
முதலாவது பந்து வீச்சுகிறது. ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. சைடிலிருந்து கேஆர்பி அணியிலிருந்து தயவு செய்து இந்த போலிங் எடுப்பதற்காக ஒரு மது அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2 பந்து வீச்சு பருந்துகள் 7 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 3வது இருக்கிறது, அழைப்பாடப்படுகிறது. மொத்தத்தோடு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. மொத்த எண்ணிக்கை 13. தயவு செய்து நடுவர் துள்ளி கண்டுபிட்டாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாதன முக்கியத்தவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக தொழில்நுட்ப கணிப்பீடு செய்ய இடத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றொரு 6 ஓட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்டத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 19. 4 பந்து வீச்சு பிறகு உருவாகி கொண்டிருக்கும் நிலையில் எந்தவித ஆட்டங்களை கொண்டு 19 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். மற்றொரு 4 ஓட்டம் தொடர்ச்சியாக 6-6 என்று விலாசி தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் கேஆர்பி அணியினர். மொத்தமாக பெற்றிருக்கின்ற ஓட்டங்கள் 23. முதலாவது ஓய்வு நிகழ்வில் எந்த ஆட்டங்களுக்கு முன்பு 23 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 8 இலக்கு இன்னும் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். எஞ்சிருக்கும் 3 ஓவர்களுக்கு 17 பந்து வீச்சு பருந்துகளுக்கு 21 ஓட்டம் பெற வேண்டும். சாம்பியனாக வேண்டுமா இருந்தால் கேஆர்பி அணியினருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவது ஓவருடைய முதலாவது பந்து வீச்சு பிறகு
இரண்டாவது ஓட்டத்துக்கான எச்சரிப்பு இல்லை. அடுத்து மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24. வெற்றிகரமாக நகர்ந்தால் 14 பந்து வீச்சுகளுக்கு இன்னும் 20 ஓட்டங்கள் பெற வேண்டும். இரண்டாவது பந்து வீச்சு விடுது. இரண்டாவது ஓவரில் வெற்றிகரமான ஓட்டம் பெறப்படவில்லை. வெற்றிகரமான பந்து வீச்சுகிறது. அடுத்த மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24. இரண்டாவது ஓவரில் 2 பந்து வீச்சுகிறது நிறைவு வந்திருக்கிறது. இரண்டாவது ஓவரில் 3வது பந்து வீச்சுகிறது தற்போது. ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25. இரண்டாவது ஓவரில் 3 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. எந்த விதமான ஆட்டங்களுக்கு பின்பு இரண்டாவது ஓவரின் இறுதியில் 2 பந்து வீச்சுகள் எஞ்சியிருக்கிறது. வாய்ப்பு ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டு 27 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 27 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எந்த விதமான ஆட்டங்களுக்கு முன்பு இரண்டாவது ஓவரில் 4 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவு வந்திருக்கிறது. இறுதி பந்து வீச்சு குறைக்கப்பொழுது மைதானத்தில் நிகழ்த்தப்படுகிறது. இரண்டாவது ஒரு இறுதி பந்து வீச்சு பிரதி இது 10 பந்து வீச்சு பிரதிகள் எஞ்சி இருக்கிறது. அதாவது 2 ஓவர்கள் எஞ்சி இருக்கிறது. 17 ஓட்டங்கள் பெற வேண்டும். இந்த அட்டாலஜி பிரீமியர் லீக் சீசன் 3 சாம்பியன் கிண்ணத்தை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டுமாக இருந்தால் திறந்து பார்க்கலாம். இலகுவான ஒரு வெற்றி இலக்கு இருந்து ஏஎன்சி அணியினுடைய களத்தடுப்பு மிகவும் பலமாக இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் யார் பக்கம் இந்த வெற்றி செல்லப் போகிறது என்று. 3வது ஓவரினுடைய 1வது பந்து வீச்சுகிறது தற்பொழுது மைதானத்தில். பந்து வீச்சு பிரதிகளுக்கு 17 ஓட்டங்கள் பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் கேஆர்பி அணியினர் 3வது ஓவரில் 1வது பந்து வீச்சு பிரதி இது. அகல பந்து வீச்சு பிரதி நடுவர் சரி செய்வதற்காக மற்றும் ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தோடு அடிபட்டிருக்கின்ற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 28. வாய்ப்பு முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது கேஆர்பி அணியினுடைய. 3வது ஓவரில் 1வது பந்து வீச்சு பெறுவதற்கான நிலையிலே 1வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அடிபட்டிருக்கின்ற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 28.
ஆரோடு பெறப்பட்டிருக்கிறேன். ஆரோடு நடைபெறுகிறது. 34 வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 8 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். 8 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 10 ஓட்டங்கள். ஆட்டங்களுக்கு இரண்டாவது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது கேஆர்பி அணியினுடைய. அடுத்த மொத்த எண்ணிக்கை 34. 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 7 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 10 ஓட்டங்கள் பெற வேண்டும். மூன்றாவது ஓவரில் 4வது பந்து வீச்சு பிரதி தற்பொழுது மூன்றாவது ஓவரில் 4வது பந்து வீச்சு பிரதி மூன்றாவது ஓவரில் 4வது பந்து வீச்சு பிரதி அந்த ஒரு ஓட்டத்தோடு அனுப்பிட்டு மொத்த எண்ணிக்கை 35. வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 6 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 9 ஓட்டங்கள் பெற வேண்டும். 6 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 9 ஓட்டங்கள் பெற வேண்டும். இது 3வது ஓவரில் இறுதி பந்து வீச்சு பிரதி. இது அடுத்தடுக்கிறது. முறையில் ஆட்டத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். 3வது வீட்டில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது கேஆர்பி அணியினுடைய. எஞ்சியிருக்கிறது ஒரு ஓவர் எஞ்சியிருக்கிறது. 5 பந்து வீச்சு பிரதிகள் எஞ்சியிருக்கிறது. வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 5 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 8 ஓட்டங்கள் பெற வேண்டும். பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. யார் பக்கம் அந்த வெற்றிவாகை இறுதி ஓவரின் முதலாவது பந்து வீச்சுகிறது. 8 ஓட்டங்கள் பெற வேண்டும். முதலாவது பந்து வீச்சுகிறது. 5 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 8 ஓட்டங்கள் பெற வேண்டும். கேஆர்பி அணியினர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் காணப்படுகிறது.
ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு ஒரு ஓட்டம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அதோடு அனுப்பிட்டிருக்கிற மொத்த ஓட்ட எண்ணிக்கை 37. 4 பந்து வீச்சு பிரதிகளுக்கு 7 ஓட்டங்கள் பெற வேண்டும். இலகுவான ஒரு வாய்ப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம். இரண்டாவது பந்து வீச்சு பிரதி இறுதி ஓவரில் நேர்த்திகரமான பந்து வீச்சு பிரதி இந்த ஓட்டம் பெறப்படவில்லை. 3 பந்து வீச்சு இருக்கக்கூடிய நிலையிலே 7 ஓட்டங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் KR அணியினர் இறுதி ஓவரில் 3வது பந்து வீச்சு பெறுகிறது. கடற்புறையிலே ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருக்கின்ற 4வது விக்கெட்டில் வீழ்த்தப்பட்டிருக்கின்ற KR அணியினுடைய 38 ஓட்டங்கள் விடப்பட்டிருக்கிறது. இங்கிருக்கின்ற பந்து வீச்சு பிறகு 2 பந்து வீச்சு பிறகு 6 ஓட்டங்கள் பெற வேண்டும். ஒரு சிக்ஸர் போதும் KRB அணியினர் சீசன் 3 வெற்றி கிண்ணத்தை சுத்திகரிப்பதற்கு ஒரு சிக்ஸர் போதும். 2 பந்து வீச்சு பிறகு மாற்றம் இருக்கிறது. 6 ஓட்டங்கள் பெற வேண்டும். ஒரு நேரம் பந்து வீச்சுகிறது. 4வது பந்து வீச்சுகிறது. ஆட்டமிழந்து வெளியேறுகின்ற 5வது விக்கெட் பந்து வீச்சுகிறது. இறுதி பந்து வீச்சுகிறது மாற்றம் எங்கிருக்கிறது. வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் 6 ஓட்டங்கள் புறப்பட வேண்டும். ஒரு பந்து வீச்சு பிறகு மாற்றம் இருக்கிறது. பார்ப்போம் KRB அணியினுடைய முயற்சியினை. ஒரு பந்து வீச்சு பிறகு மாற்றம் இருக்கிறது. அட்டாளச்சில பிரீமியர் லீக் சீசன் 3 சாம்பியன் கிண்ணம் ANCI அணியினருக்கா KRB அணியினருக்கா பார்ப்போம். இன்னும் ஓரிரு நிமிடத்திற்குள் இறுதிப்பந்து வீச்சு பிறகு NCI அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2024ஆம் ஆண்டுக்கான அட்டாளச்சில பிரீமியர் லீக் சீசன் 3 சாம்பியன் கிண்ணத்தை சுட்டிகரித்திருக்கிறார்கள். ANCI அணியினர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். KRB அணியினர் 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இறுதி ஓவரில்
அனைத்து ஓவர்கள் நிறைவேற்ற சந்தர்ப்பத்தில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் 6 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றதாக்கி இருக்கின்றார்கள் ANCOE அணியினர். உங்களுடைய ஏற்பாடு குழுவின் சார்பாகவும் அரசியல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அன்போடு அழைத்துக் கொள்கின்ற உங்களுடைய காத்திருப்பு மேடைக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெறுகின்ற இடத்துக்கு உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். உங்களுடைய காத்திருப்பு மேடைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பரிசளிப்பு மேடைக்கு இரு அணியினரையும் உங்களுடைய பார்வையாளர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம்.
இந்த போட்டியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர் இங்கு முன்வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஏற்பாட்டு குழுவில் இருக்கும் அனைவரையும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் பிரசன்டேஷன் கொண்டு வந்த நிலையில் எல்லாரும் முன்னுக்கு Yes. இந்த மாலை பொழுதிலே இவரது பிரதேச மக்களை சந்திப்பதில் பெருமித மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழா காலையில் 5:30 மணியிலிருந்து இதுவரைக்கும் நமக்கு
நடாத்தி ஒழுங்கென நாங்கள் இறுதிப் போட்டியில் முடிவு கண்டுள்ளோம். இந்த வகையில் இந்த போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து கழகங்களும் உண்மையிலே சிறந்த கழகங்கள் தான். இருந்தாலும் கூட போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி தோல்வி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரத்தாக வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே சாம்பியனாக ANCOI அணியினர் இந்த வெற்றி வாகையை சூடிக் கொள்கிறார்கள். அதே போன்று KRB அணியினர் அவர்கள் செலுத்தவர்கள் அல்ல, ரன்னர்ஸ் அப்பை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். இந்த நிகழ்வில் முதலாவது நன்றியை வழங்குவதற்காக இந்த ஏற்பாட்டு குழுவின் சீனியர் சஹீர் அவர்களை நான் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அட்டாளச்சேரி பிரதேசம் உலகம் எங்கும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் கடந்த 3 வருடங்களாக ஒரு அட்டாளச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் சேர்ந்து ஒரு விளையாட்டு நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றும் குடும்ப ஒன்றுகூடலும் இதையும் சேர்த்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எல்லோருக்கும் நன்றியினை செலுத்தியதாக இந்த முறை பலதரப்பட்ட இன்னலுக்கு மத்தியிலும் கடும் குளிராகவும் இருக்கின்றது. சிரமம் பாராது அனைவரும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்ததாக இந்த சுற்றுப் போட்டியினை சிறப்பட நடத்தி முடிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய முதலாவதாக ஸ்பான்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நாகி ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் அண்ட் டெய்லரிங் உரிமையாளர் ஜியாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, அடுத்ததாக போலீஸ் அண்ட் பிரஸ் உரிமையாளர்களான முஃபீல் ப்ரோ ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்தவனாக, புராக் லிமோசின் அண்ட் குரூப் உரிமையாளர் அஸ்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, ஃபுட் ஸ்போர்ட் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் லக்கி ப்ரோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, ஓஎல் சீக்கிரியா ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் ரிச்சி ப்ரோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, என்எம் ரெஸ்டாரண்ட் மற்றும் டார்கெட் கிளர் உரிமையாளர் டார்கெட் கிளர் அணியின் ஓனர் ப்ரோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, சீக்கிரியா குரூப் உரிமையாளர் ரிச்சி ப்ரோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, மற்றும் இந்த சுற்றுப்போட்டினை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு நடுவர்களாக கலந்து கொண்ட அனைத்து நடுவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாக, இந்த மைதானத்திலே சிரமம் பாராது அனைவரும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தவனாக, இதன் சிறப்பாக நடத்தியதற்காக வேண்டி டிரான்ஸ்போர்டேஷன் நிகழ்வுரை செய்து தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்ததாக, மற்றும் இறுதியாக இந்த சுற்றுப்போட்டினை நடத்தி முடிப்பதற்காக வேண்டி எங்களுக்கு சிறந்த முறையிலே 10 பேர் அடங்கிய ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் சிறப்பட இந்த நிகழ்வுரை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இறுதியாக அட்டாளச்சேரி மக்கள் கட்டார் வாழ் மக்களுக்காக வேண்டி நாங்கள் மொத்தமாக நன்றியினை தெரிவித்து இந்த நன்றியினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த நன்றி உரையை நமக்கு வழங்கி சென்றவர் இந்த ஏற்பாட்டு குழுவின் மூத்த உறுப்பினர் சகீர் அவர்கள் மிக திறன்பட இந்த நன்றி உரையை வழங்கி சென்றார். நாங்கள் ஒவ்வொரு போட்டியையும் கண்டுகளித்தோம். ஒவ்வொரு போட்டிகளும் மிக சிறப்பான போட்டிகளாக அமைந்திருந்தது. இந்த பரிசு வழங்கும் வைபவத்திலே முதலாவது பரிசாக நாங்கள் வழங்கப் போவது முதலாவது போட்டியில் சிறந்த ஆட்டக்காரர் மேலத்தங்க செய்து கொள்வார்கள். ஆங்கிலத்திலே ACNC அணியினருக்கும் GBC அணியினருக்குமான போட்டியில் ஆட்டநாயகனாக சியாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக மசூர் அவர்களை இந்த மேடைக்கு அன்பு அழைக்கின்றோம்.
அது மட்டுமல்லாமல் நாகி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெய்லரிங் ஒரு கிஃப்ட் வழங்கி வைக்கின்றார்கள். மேன் ஆஃப் த மேட்ச் கிஃப்ட். அந்த பரிசினை பெற்று செல்வர் ஜிடிசி அணியின் சியாம் அவர்கள். அடுத்த போட்டி இரண்டாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி SCULS அணிக்கும் லைட் ஹவுஸ் அணியிற்குமான போட்டி. அந்த போட்டியில் மேன் ஆஃப் தி மேட்ச் சிறந்த ஆட்டக்காரருக்கான விருதை சஹீர் அவர்கள் பெற்றுச் செல்கிறார். அந்த பரிசினை வழங்கி வைக்க இந்த ஏற்பாட்டு குழுவின் ஒரு மூத்த உறுப்பினரான அர்ஷாத் அவர்களை அழைக்கின்றோம். இந்த பரிசினை பெற்றுக் கொள்ள சஹீர் அவர்களை இது சிறந்த ஆட்டக்காரருக்கான பரிசு. சஹீர் அவர்கள் மூன்றாவது போட்டி SLPA அணியினருக்கும் KRGB அணியினருக்குமான போட்டியில் ரனீஸ் அவர்கள் மேனத்தை பெற்றுச் செல்கிறார். ரனீஸ் அவர்களுக்கான பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அழைப்பது இந்த ஏற்பாட்டு குழுவின் மூத்த உறுப்பினர் சஹீர் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்கி வைக்க சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த போட்டியாளர் என்ற பல துடுப்பிலே இந்த போட்டிகளில் சிறப்பாக ஆடியவர் ரனீஸ் அவர்கள். அவருக்கு எனது நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாவற்றும். நான்காவது போட்டியாக நடைபெற்றுக் கொண்ட போட்டி ECAC அணியினருக்கும் AMMB அணியினருக்குமான போட்டியில் ஃபாஹிர் அவர்கள் மேன் ஆஃப் தி மேட்சை தட்டிச் செல்கின்றார். அந்த பரிசினை வழங்கி வைக்க மூத்த உறுப்பினர் அம்சூர் அவர்களை இந்த முறை கலைக்கின்றார். என்னண்டா இங்க போட் சிட்டியா வந்தாச்சு சார். பின்னுக்கு பேக்ரவுண்ட் போட் வரணும் முன்னுக்கு நல்லா இருக்கு சும்மாண்ணா. சரி அது இருக்கட்டும். அப்போ நீங்கள் முன்னுக்கு போனா சரி. அவனும் சரி அவன் நடுவில் எடுப்பான். அப்போ இந்த சிறந்த போட்டியாளருக்காக நாகி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெய்லரிங் வழங்கும் ஒரு சிறந்த கிஃப்ட் வவுச்சரும் பரிசாக அளிக்கப்படுகிறது. கொஞ்சம் கையடிக்கிறாரா ஐந்தாவது போட்டி SLPA GTC அணியினருக்கான போட்டியில் அப்சத் அவர்கள் சிறந்த ஆட்டநாயகர் விருதை தட்டிச் செல்கின்றார். அப்சத் அவர்களை மிக பணிவன்புடன் இந்த விருதை கலைக்கின்றோம். அதை வழங்கி வைக்க நாகி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மிஸ்டர் தியாஸ் அவர்களை இந்த விருதை கலைக்கின்றோம். தியாஸ் அவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஏற்பாட்டு குழுவின் ஒரு உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஜில்லிங்க கையறிகிறார்.
அடுத்த போட்டி ஈசி ஏசி அணிக்கும் லைட் ஹவுஸ் அணிக்குமான போட்டியில் ஹாரிஸ் அவர்கள் இந்த சிறந்த ஆட்ட நாயகனுக்கான பரிசினை தட்டிச் செல்கின்றார். ஹாரிஸை பற்றி நாங்கள் சொல்ல போனால் மிக சிறந்த 2-3 போட்டிகளில் மிக சிறந்த அளவில் திருப்படுத்தாடி எங்களை இந்த போட்டியை மகிழ்விக்க வைத்த ஒரு உறுப்பினர் ஹாரிஸ். அவரின் பரிசை வழங்கி வைக்க மூத்த உறுப்பினர் ஹபீஸ் அவர்களை இந்த முறை கலைக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் ஹாரிஸ் அவர்களுக்கு நாஜி ஸ்போர்ட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது. ஏழாவது போட்டியாக நடைபெற்ற போட்டி கேஆர்பி அணியினருக்கும் ஏஎன்சிஓசி அணியினருக்குமான போட்டியில் ரிஷி சராப் அவர்கள் சிறந்த போட்டியாளருக்கான பரிசை தட்டி செல்கின்றார். ரிஷி சராப் அவர்களை எங்கிருந்தாலும் இந்த மேடை கலைகின்றோம். அந்த பரிசினை வழங்கி வைக்க ரிஷாத் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த சிறந்த ஆட்ட நாயகருக்கு நாகி ஸ்போர்ட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது. நாகி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு எனது பாராட்டுகளும் நன்றிகளும் இருக்காகட்டும். அடுத்த போட்டி 8வது போட்டியாக இந்த மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி எம்எம்பி அணியினருக்கும் எஸ்சி யுஎஸ்எல் அணியினருக்குமான போட்டியில் இந்த சிறந்த ஆட்ட நாயகர் விருதை மூத்த உறுப்பினர் அம்சூர் அவர்கள் தட்டிச் செல்கின்றார்கள். அந்த பரிசினை வழங்கி வைக்க மூத்த உறுப்பினரான ஜசீர் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அம்சூர் அவர்களுக்கு நாஜி ஸ்போர்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது. அடுத்த 9வது போட்டியாக இடம்பெற்ற போட்டி இந்த மைதானத்திலே கேஆர்பி அணியினருக்கும் ஜிடிசி அணியினருக்குமான போட்டியில் சஜீர் அவர்கள் இந்த சிறந்த ஆட்ட விருதை தட்டிச் செல்கிறார். அந்த விருதை வழங்கி வைக்க நடுவர்களில் சிறந்த நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பௌசாத் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். உண்மையிலே பௌசாத் நடுவர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பௌசாத் அவர்களை எங்கிருந்தாலும் இந்த மேடைக்கு வந்து இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாகி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் வழங்கும் அந்த கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது. அடுத்த போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஏஎம்பி வெர்சஸ் லைட் ஹவுஸ் போட்டி இடம்பெற்றது. அந்த போட்டியில் ஆட்ட நாயகனுக்கான விருதை பெற்றுச் செல்கிறார். மீண்டும் ஹாரிஸ் அவர்களை இந்த வீடை கலைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை ஹாரிஸ் அவர்கள் 2வது தடவையாக ஆட்ட நாயகனுக்கான பரிசை பெற்றுகிறார். அந்த பரிசை வழங்கி வைக்க சாஜித் அவர்களை இந்த வீடை கலைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாகி ஸ்போர்ட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சரும் ஹாரிஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த போட்டியாக நடைபெற்ற போட்டி ஏசிஓ அணிக்கும் எஸ்எல்பி அணிக்குமான போட்டி. அந்த போட்டியில் ஆட்ட நாயகனாக ரிஷாட் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார். அந்த பரிசினை வழங்கி வைக்க இந்த ஏற்பாட்டு குழுவின் உறுப்பினர் ரக்கீஸ் அவர்களை எங்கிருந்தாலும் இந்த பரிசினை வழங்கி வைக்க மிக தாழ்மையுடன் இந்த மேடை கலைக்கின்றோம்.
அடுத்த போட்டியாக இடம்பெற்ற போட்டி SUSL அணியினருக்கும் ECAC அணியினருக்கான போட்டியில் அந்த சிறந்த ஆட்ட நாயகனுக்கான பரிசை தட்டிச் செல்கின்றார் சஹீர் அவர்கள். சஹீர் அவர்களை எங்கிருந்தாலும் இந்த மேடைக்கு வந்து அவரது பரிசினை பெற்றுச் செல்லுமாறு மிக தாழ்மையை கொண்டிக் கொள்கின்றோம். அதை வழங்கி வைக்க ஹசான் அவர்களை அழைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சஹீர் அவர்களுக்கு ஞாஜி ஸ்போர்ட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது. முதலாவது செமிஃபைனல் உண்மையிலே சிறப்பாக திருப்படுத்த விளையாடி முதலாவது செமிஃபைனலை காலிறுதி வைத்த ANCOI அணியினரும் SCUSL அணியினருக்கும் இடையிலான போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான விருதை தட்டிச் செல்கின்றார் ரிஸ்வி சராப் அவர்கள். அந்த பரிசினை வழங்கி வைக்க ஏற்பாட்டு குழுவின் ஒரு உறுப்பினரான நாசர் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். ரிஸ்வி சராப் அவர்களை அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அது மட்டுமல்லாமல் ரிஸ்வி சராப் அவர்களுக்கு ஞாஜி ஸ்போர்ட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது. அடுத்த போட்டியாக இரண்டாவது செமிஃபைனலில் KRB அணியினரும் AMB அணியினரும் மோதிக்கொண்டனர். அந்த போட்டியில் மிக சிறப்பாக 2 ஆர்வூட்டங்களை பெற்று சிறந்த முறையில் குறிப்பிடுத்தாடிய ரனீஷ் அவர்கள் இந்த போட்டியின் சிறந்த வீரருக்கான பரிசை பெற்றுச் செல்கின்றார். உண்மையிலே நாங்கள் ரனீஷ் அவர்களை ஒரு கணம் பாராட்ட அவசியப்பட்டிருக்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி வைக்க இந்த ஏற்பாட்டு குழுவின் உறுப்பினர் ஹஸ்மி அவர்களை மிக தாழ்வான்புடன் இந்த மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ரனீஷ் அவர்களுக்கு ஞாஜி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெய்லரிங் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சரும் வழங்கப்படுகிறது. இந்த கிஃப்ட் வவுச்சருக்கு எமது ஞாஜி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெய்லரிங் அவர்களுக்கு மிக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்லாமல் ஞாஜி ஸ்போர்ட்ஸ் இந்த போட்டிக்கு எனக்கு பூரண அனுசரணை வழங்கியவர்கள் ஒருவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கியோர் ஞாஜி ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெய்லரிங், புராக் லிமோஷன், பொலிஷன் பிளஸ், ஃபுட் ஸ்போர்ட், அது மட்டுமல்லாமல் அல் ஹசீன் லிமோஷன், ரோயல் சீகிரிய குரூப், NM ரெஸ்டாரண்ட், டாக்டர் கிளீனர்ஸ் ஆகியோர் எமது பூரண அனுசரணையாளர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போட்டியை எமக்கு நேரலை Facebook மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நேரலைக்கு எமக்கு வழிவகுத்து தந்த மிஸ்டர் ஃபைரூஸ் அவர்களுக்கு ஏற்பாட்டு குழுவின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது பணி மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமில்லாமல் இனிவரும் நிகழ்ச்சிகளில் அவரது பணி எனக்கு தேவை, எனது ஊருக்கு தேவை என்பது நாங்கள் நினைக்கின்ற போது எனது ஊரில் இப்படி ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றதை நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். ஃபைரூஸ் அவர்களே, உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும் கொடுத்தார்கள். அவர் மட்டுமல்லாமல்
ஃபாயிர் அவர்களும் எமக்கு இந்த சோசியல் மீடியா நேரலைக்கு மிக உதவியாக இருந்த ஒருவர் ஸ்கோர். அது மட்டுமல்லாமல் ஸ்கோரிங் உதவி கமிட்டியில் இருக்கின்றார். அவர்களுக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மேலும் அருள்கொடைகளையும் நன்றிகளையும் தருவாராக. ஆமீன். நாங்கள் இப்போது இந்த போட்டியில் இறுதி கட்டத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்து வரும் பரிசானது பெஸ்ட் போலர். இந்த நடந்த எல்லா போட்டிகளிலும் நாங்கள் புள்ளி விபரத்திலே பெஸ்ட் போலராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சிறந்த பந்து வீச்சாளருக்கான பரிசினை பெற்று பரிசினை பெற்று செல்ல நாங்கள் அழைக்கின்றோம். இந்த சுற்று போட்டியின் சிறந்த துடுப்பாட்ட வீரர் சகீர் அவர்களை நாங்கள் இந்த பரிசினை பெற்றுக் கொள்ள அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்கி வைக்க எமது இந்த நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கியவர்கள் ஒருவரான நாஜி ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் மிஸ்டர் ஜிஹாஸ் அவர்களை இந்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். வழங்கப்படுகின்ற பரிசானது இந்த சுற்று போட்டியில் சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான பரிசு. இந்த பரிசினை வழங்கி வைக்க வருகின்றார் நாஜி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜிஹாஸ் அவர்கள் இந்த பரிசினை வழங்கி வைக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் இந்த இறுதிப் போட்டிக்குள் வந்திருக்கின்றோம். இறுதிப் போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகனாக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் ரிஸ்வி சராப் அவர்கள். இறுதிப் போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகன் ரிஸ்வி சராப் அவர்களை இந்த பரிசினை பெற்றுச் செல்ல நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அழைப்பது எமது இந்த போட்டிக்காக காலையில் 5 மணி தொடக்கம் இந்த நேரம் வரை எமக்கு மீடியா சப்போர்ட் வழங்கிய பைரூஸ் அவர்களையும் ஃபாஹீர் அவர்களையும் இந்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபாஹீர் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த மேடைக்கு வந்து இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு மிக தாழ்மன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பரிசானது இறுதிப் போட்டியில் சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான பரிசு. அதை வழங்கி வைக்கிறார்கள். எமக்கு இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக மீடியா சப்போர்ட் வழங்கிய நேரலை வழங்கிய ஃபாஹீர் அவர்களும் அவரை தொடர்ந்து பைரூஸ் அவர்களும் இந்த பரிசினை வழங்கி வைக்கிறார்கள்.
இந்த போட்டியில் சிறந்த ஒரு பரிசை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சுற்று போட்டியிலே சிறந்த ஆட்ட நாயகனுக்கான பரிசு. உண்மையிலே எல்லா போட்டிகளிலும் சிறப்பாக துடுப்படுத்தாடி களத்தெடுப்பாடிய ரிஸ்வி சராப் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். எங்கே உங்களது கரகோஷங்கள்? ரிஸ்வி சராப் அவர்களை இந்த ஆட்ட நாயகனுக்கான பரிசினை பெற்றுச் செல்ல நாங்கள் அழைக்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அழைப்பது இந்த பரிசினை வழங்கி வைக்க ஃபுட் ஸ்போர்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் மிஸ்டர் ரகீப் அவர்களை நாங்கள் இந்த மேடை கலைக்கின்றோம். இந்த சுற்று போட்டியில் சிறந்த ஆட்ட நாயகனுக்கான பரிசினை வழங்கி வைக்க ஃபுட் ஸ்போர்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் நண்பர் ரகீப் அவர்களை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். போஸ்ட் பண்ண வச்சிங்கன்னா அடுத்ததாக மற்றொரு முக்கிய நிகழ்வு. இந்த இறுதிப் போட்டிக்கு தெளிவான 2 கழக வீரருக்குமான வியாபார சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முழு பூரண அரசுனை வழங்கிய பொலிசன் பிளஸ் உரிமையாளர்களான முஹில் ப்ரோ, முக்சித் ப்ரோ மற்றும் ஃபாதில் ப்ரோ அவர்களை அழைக்கின்றோம். அதனை வழங்கி வைப்பதற்காக வந்து அவர்களது முழு அனுசரணையின் மூலம் அந்த வியாபார கிண்ணங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த சுற்றுப் போட்டியிலே 2வதாக தெரிவு செய்யப்பட்ட அணி வீரர்களை அழைக்கின்றோம். ஒவ்வொருத்தராக வந்து அந்த நினைவு சின்னங்களை வாங்கிக் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கேஆர்பி அணி வீரர்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். அவர்கள் அந்த அணியில் இருக்கிற 15 வீரர்களை இந்த வியாபார சின்னங்களை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்ட போட்டியில் 2ஆவது தெரிவு செய்யப்பட்ட கேஆர்பி அணியினுடைய வீரர்களுக்கான ஒரு நினைவு பரிசு தற்பொழுது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. பொலிசன் பிளஸ் நிறுவனத்தினர் அதற்கு முழு அரசாங்க என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு நடைபெற்றிருக்கின்றோம். பட்டாளசன போட்டியில் சீசன் 3 2024ஆம் ஆண்டுக்கான பிரமாண்டமான நெட்வொர்க் கிரிக்கெட் சுற்றுப்போட்டி முழுங்கால் போட்டியாக இன்று இந்த கசார் மண்டலில் இடம்பெற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.
வெகு விரைவில் நாங்கள் மீண்டும் சீசன் 4 இவ்வாண்டுக்கான போட்டிகளில் விரைவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு ஞாபகப்படுத்துகின்றோம். தொடர்ச்சியாக இடம்பெற்று முடிந்த போட்டிகளை அட்டாளச்சேரி சீசனுடைய சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட ANCO அணியினர் நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அணியினரை அன்போடு அழைக்கப்பட்டுள்ள பரிசு தொடர்ச்சியாக வழங்கி வைக்கப்படுகிறது. அதனை வழங்கி வைப்பதற்காக சாஜித் சரி, அதனையும் நாங்கள் வழங்கி தொடர்ந்து ரன்னரப் அதோடு சாம்பியன் ட்ரோஃபி வழங்கி வைக்கப்படுகிற நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கிறது. என்னுடைய நிகழ்வுக்கு பூர்வ அனுசரணைகள் கிடைக்கின்றார்கள் எங்களுடைய புராக் லெபோசின் அத்தோடு பொலிஷன் பிளஸ் நிறுவனம் லெபோசின் அத்தோடு நாகி ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெய்லரிங் அவர்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் ஸ்பாட் அவர்களோடு சிகிரி குரூப் ராயல் சிகிரி ஆகிய நிறுவனங்கள் எங்களுக்கு பூர்வ அனுசரணை கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இடம்பெற்று முடிந்த போட்டியில் வெற்றி ANCO அணியினுடைய வீரர்களுக்கான நினைவு பரிசு வழங்கி வைக்கும் அனுசரணையாளர்கள் ஒருவர் பொலிஷன் பிளஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் முக்ஷித் மற்றும் ஃபாதில் உமர் ஆகியோர் இணைந்து வழங்கி வைக்கிற நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. ANCO அணியினுடைய வீரர்கள் தொடர்ச்சியாக வருகிறார். உங்களுக்கான நினைவு பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த பரிசினை வழங்கி வைக்கின்றார்கள். பொலிஷன் பிளஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மிஸ்டர் ஃபாதில் அவர்களும் நண்பர் முக்ஷித் அவர்களும் வழங்கி வைக்கின்றார்கள். இது இந்த இறுதிப் போட்டியில் பங்கு பற்றிய 2 அணிகளுக்குமான நினைவு பரிசாக எமது அவர்களின் புகைப்படத்தை நாங்கள் வழங்கி வைக்கின்றோம். இது அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை என்றென்றும் ஞாபகத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் இறுதிக்கட்டத்தை
நாங்கள் நடந்திருக்கின்றோம். இந்த இறுதிப் போட்டியிலே இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்ட அவர்கள் இருந்தாலும் மிக முயற்சி செய்து குறிப்பிட்டு நாங்கள் சொல்ல போனால் ரனீஷ் அவர்கள் மிக அழகாக சிறந்த முறையில் துடுப்படுத்தாடியவர். அது மட்டுமல்லாமல் கியாஸ் அவர்கள் சிறந்த முறையில் துடுப்படுத்தாடியார். இந்த இறுதிப் போட்டியில் இரண்டாவது இடத்தை ரனேஷாப்பை பெற்றுச் செல்கின்றார்கள் KRB அணியினர். இந்த வெற்றி கோப்பையை பெற்றுச் செல்ல நாங்கள் அழைப்பது KRB அணி தலைவரை ஜிஹாஸ் அவர்களை மிக பணிவன்புடன் இந்த மேடைக்கு வந்து இந்த பரிசினை பெற்றுச் செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ரன்னர்ஸ் அப் வெற்றி கோப்பை வழங்கி வைக்க நாங்கள் அழைப்பது இந்த நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிய பொலிசன் பிளஸ் உரிமையாளர் ஃபாரீர் அவர்களையும் முக்ஷித் அவர்களையும் உமர் அவர்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த ரோயல் சீகிரிய ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் அவர்களையும் இந்த பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பரிசு ரன்னர்ஸ் அப் கோப்பையை ஜிஹாஸ் அவர்கள் பெற்றுச் செல்கின்றார். அடுத்து இறுதி பரிசு அளிப்பு APLC சென்ட்ரியின் சாம்பியனுக்கான விருது வழங்கப்பட இருக்கிறது. ADSQ அமைப்பின் அமைப்பாளர் எங்களுடைய அஸ்கி அவர்களை அழைக்கிறோம். அந்த பரிசினை வழங்குவதற்காக இறுதி சாம்பியனாக அவர்கள் APNOC அணியின் தலைவர் அரபாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இறுதிப் போட்டிக்கான பரிசளிப்பு இங்கே அதற்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ADSQ அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களையும் எங்களுடைய அமைப்பாளர் அன்பு அழைக்கிறார். Yes. Yes, yes. Yes. Yes, yes.
சரி வாங்க 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 வாங்க. நடைபெற்ற ஏரியஸ் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்று இறுதியாக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றிய அணியினர். இங்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளேன். ஏரியஸ் அணியின் சார்பாக